எஸ். ஸோ இப்போ பார்க்க போகிற செக்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட். இந்த செக்மெண்ட்ல தான் ஒவ்வொரு கார்டியோவாஸ்குலர் டிசார்டரையும் எதனால டிஸ்ப்னியா வருது அப்படிங்கிறத டிகோட் பண்ணியிருப்போம். ஓகேவா? இது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த டிசார்டர் பத்தியும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். அதே சமயம் ஏன் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, எப்பப்ப இந்த ஹிஸ்டரிலாம் நம்ம கேட்கணுங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஓகே, இதுதான் நான் ஃபைனல் இயர் ஆகும்போது நான் லேக் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால இதை சொல்றோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வால்வுலர் டிசீஸ் பார்ப்போம். ஏன்னா அதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு அவர் ஃபைனல் இயர் எக்ஸாம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படி ஃபர்ஸ்ட் இது பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ இருக்கும், இன்ட்ரோ வீடியோ ஆஃப் கார்டியோவாஸ்குலர் டிசார்டர். அதுல வந்து ஒரு பேசிக் இன்ட்ரோ கொடுத்துருப்பேன் எல்லா கார்டியோவாஸ்குலர் டிசார்டரும். அதை பார்க்கல அப்படின்னா ஒன்ஸ் பார்த்துட்டு இருந்துருங்க. ஸோ தட் இப்போ நான் பேசுறது எல்லாமே அதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக புரியும். ஓகே, நைஸ், ஸ்டார்ட். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா மைட்ரல் ஸ்டெனோசிஸ். மைட்ரல் ஸ்டெனோசிஸ்ல என்ன ஆகுது அப்படின்னா மைட்ரல் வால்வ் ஆஸ்பினோ ரொம்ப ஃபைப்ரோஸ் ஆகி அந்த வால்வ் ஆரிஃபைஸ் ரொம்ப சுருங்கி போச்சு. இப்போ என்ன ஆகுது, பிளட் வந்து லெஃப்ட் ஏட்ரியம்ல இருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு வர முடியல. தட் மீன்ஸ் கிரானிக்கலி அண்டர்ஃபில்டு லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னது, ரொம்ப கம்மியாக தான் ஃபில் ஆகிட்டு இருக்கு லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் ரொம்ப வருஷமா. ஸோ கம்மியாக பிளட் ஃப்ளோ, கம்மியாக பிளட் ஃபில் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா கம்மியாக தான் பிளட்டும் பம்ப் ஆகி உள்ளே போய்கிட்டு இருக்கு. ஆயோட்டாவில் போச்சுன்னா கம்மி பிளட் ஃப்ளோ டு த ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ் போகும். ஒன்று தெரிஞ்சுக்கணும், ரெஸ்பிரேட்டரி மசில்ல தேர் இஸ் அ ரிசப்டார் விச் சென்சஸ் திஸ் சேஞ்ச். கம்மியாக பிளட் ஃப்ளோ வந்துச்சு அப்படின்னா தட் மீன்ஸ் என்ன சொல்லணும்னா பிரெயினுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும், அதாவது பிளட் ஃப்ளோ கம்மியாகிட்டு இருக்கு, ப்ரீதிங்கை ஜாஸ்திப்படுத்து அப்படின்னு. ஸோ அது ஒரு ஸ்டிமுலை ஃபார் டிஸ்மியா. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன படுத்தோம்னா ஃபார்வர்ட் காஸ் ஆஃப் டிஸ்மியா பார்த்தோம். ஃபார்வர்ட்னா என்னது, பிளட் பம்ப் ஆகி ஃபார்வர்ட் போறதால என்ன காஸ் ஆஃப் டிஸ்மியா வருது அப்படின்னு. பேக்வர்ட் காஸ் ஆஃப் டிஸ்மியா என்ன இருக்கு எம்எஸ்ல அப்படின்னு பார்ப்போம். பேக்வர்ட்னா என்ன பாரு. இப்ப இங்க என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஏட்ரியம் என்ன ஆயிட்டே போகுது, ஸ்டினோஸ்ட் வால்வ்ங்கிறதுனால லெஃப்ட் ஏட்ரியம் பம்ப் பண்ணி லெஃப்ட் ஏட்ரியம் டைலேட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. இப்ப என்ன ஆகுது, பிளட் ஃபுல்லா இங்க பூல் ஆகி இந்த ப்ரெஷர் இந்த லெஃப்ட் ஏட்ரியம் ரொம்ப அதிகமாகுது. ப்ரெஷர் அதிகமாச்சு அப்படின்னா அந்த ப்ரெஷர் எங்க டிரான்ஸ்மிட் ஆகும், ஆப்வியஸா லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு டிரான்ஸ்மிட் ஆக முடியாது, ஏன்னா வால்வ் வந்து நேரோவாக கிடக்குது. அப்ப பின்னாடி வழியா டிரான்ஸ்மிட் ஆக முடியும். எப்படி, பல்மனரி வெயின்ஸ் இருக்கு, இந்த பல்மனரி வெயின்ஸ்ல ப்ரெஷர் அதிகமாயிட்டே போகும். இதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம், பல்மனரி வீனஸ் ஹைப்பர் டென்ஷன். ஸோ இந்த பல்மனரி வீனஸ் ஹைப்பர் டென்ஷன் வந்துருச்சு அப்படின்னா ப்ரெஷர் அதிகமாயிட்டே போகுது பல்மனரி வெயின்ஸ்ல, which means இந்த ப்ரெஷர் will cause என்ன பண்ணும், அந்த ஃப்ளூயிட் எல்லாமே பல்மனரி கேபிலரிஸ்ல இருந்து ஆல்வியோலைக்கு ஷிஃப்ட் பண்ணும். ஓகே, ஸோ இதனால ஏன் டிஸ்மியா வருது அப்படின்னா ரெண்டு ரீசன். அந்த ஆல்வியோலி பல்மனரி கேபிலரிஸ் இன்டர்ஃபேஸ் சொன்னேன் இல்லையா, அந்த ரெண்டு ஜங்ஷன், அங்க we have this J ரிசப்டார்ஸ். இந்த J ரிசப்டார் என்ன பண்ணும் அப்படின்னா ஏதோ ஒரு அப்நார்மல் ஃப்ளூயிடோ ஏதோ வந்தது அப்படின்னா it will sense and it will stimulate to the brain saying that some abnormality போய்கிட்டு இருக்கு ஆல்வியோலைல, பெட்டர் நீ உன் ரெஸ்பிரேட்டரி ரேட்டை அதிகப்படுத்தி இந்த அப்நார்மாலிட்டி காம்பன்சேட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ப்னியா மேனிஃபெஸ்ட் ஆகும். ஓகே, J receptors contributing to dyspnea. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இப்படி ஆகிக்கிட்டு இருக்கிறதுனால உனக்கு டிஸ்மியா வருது. ஸோ இது நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் இல்லையா, இது கொஞ்சம் கொஞ்சமாக வீனஸ் ஹைப்பர்டென்ஷன் டெவலப் ஆகி. ஸோ என்னைக்குமே மைட்ரல் ஸ்டெனோசிஸ்ல உனக்கு ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் வில் பி கிரானிக் இன் நேச்சர். பட் இனிஷியல் சிம்டம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் வில் பி திஸ் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் இன் மைட்ரல் ஸ்டெனோசிஸ். இட் வில் பி லைக் ஸோ ஃபார் 5 years அப்படி இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் மைட்ரல் ஸ்டெனோசிஸ். ஓகே, இன்னொரு கொஸ்டின் நான் கேட்குறேன். இப்போ மைட்ரல் ஸ்டெனோசிஸ்லயே சடனாக எனக்கு மூச்சு வாங்குது பேஷண்ட்டுக்கு அப்படின்னா நான் என்னென்னலாம் யோசிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். என்னென்னலாம் யோசிக்கலாம், ஃபர்ஸ்ட் என்ன ஆகலாம் அப்படின்னா மைட்ரல் ஸ்டெனோசிஸ் என்ன சொன்னோம், லெஃப்ட் ஏட்ரியம் டைலேட் ஆகிட்டே வந்துட்டு இருக்குன்னு சொன்னோம். அந்த இடத்துல பிளட் ஸ்டேசிஸ் ஆகிட்டே இருக்கு. பிளட் ஸ்டேசிஸ் ஆகிட்டே இருக்குன்னா வெர்ச்சுவஸ் ட்ரையாட்னு ஒன்று இருக்கு. அதுபடி பிளட் எங்கேயாவது ரொம்ப நாள் தேங்கிக்கிட்டே இருந்தது அப்படின்னா தட் பிளட் கேன் கிளாட் ஃபார்மிங் அ த்ராம்பஸ். இந்த த்ராம்பஸ் என்ன பண்ணலாம், கெட்டியா இருக்கிற ஒரு பிளட் என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து இந்த ஆரிஃபைஸை பிளாக் பண்ணிடும், சடனா பிளாக் பண்ணுது. அப்ப என்ன ஆகும், உனக்கு சடனா பேக் ப்ரெஷர் அதிகமாகி சடனா உனக்கு அக்யூட் பல்மனரி எடிமா வரும். ஸோ ஒன் திங் இதை நீங்க வச்சிருக்கணும் மைண்ட்ல.
நெக்ஸ்ட் என்ன நடக்கலாம் அப்படின்னா, இந்த ஏட்ரியம் சுத்தமா கண்ட்ராக்ட் ஆகல. என்ன காசா இருக்கும்? which means atrium is just fibrillating. Fibrillating என்னது? just டான்ஸ் ஆடிட்டு இருக்குது, இப்படி கண்ட்ராக்ட் பண்ணல, டான்ஸ் ஆடிட்டு இருக்குது. ஸோ இஃப் ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் அக்கர்ஸ், ஏன்னா இதோட சடன் ஆன்செட்ல, சடன் ஆன்செட் டிஸ்னியா உனக்கு வரும். ஏன்னா ஏட்ரியம் கண்ட்ராக்ட் பண்ணல, பேக் ப்ரெஷர் அதிகமாகுது, பல்மனரி எடிமா டெவலப் ஆகுது. ஓகே, ஸோ சடன் ஆன்செட் ஆஃப் டிஸ்னியா அண்ட் எம்எஸ் ஏன்னு கேட்டாங்கன்னா இந்த ரீசன்ஸ் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது உங்களுக்கு. நெக்ஸ்ட் எம்ஆர், மைட்ரல் ரீகர்ஜிடேஷன். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மைட்ரல் ரீகர்ஜிடேஷன்ல இந்த வேல் வந்து பர்ஃபரேட் ஆகுது. ஸோ உனக்கு சிஸ்டலி அப்போ பிளட் அயோட்டா வழியா போகாம அயோட்டா வழியும் போயிட்டு உனக்கு ஏட்ரியம்குள்ளேயும் போகுது பிளட். ஸோ இதனால உனக்கு என்னென்ன காஸ் வரலாம் அப்படின்னா, என்ன பண்ணுது, ஏட்ரியம்குள்ளேயும் பிளட் போறதுனால ஏட்ரியம் கொஞ்சம் கொஞ்சமா டைலேட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ ஏட்ரியம் டைலேட் ஆகிட்டே போயிட்டு இருந்ததுன்னா ஸ்டேசிஸ், இன்க்ரீஸ்டு ப்ரெஷர் லீடிங் டு பேக் ப்ரெஷர், லீடிங் டு எக்ஸஸ் ப்ரெஷர் இந்த பல்மனரி சர்க்குலேஷன். அப்படி இருந்ததுன்னா அங்க oozing out of fluid into the alveoli leading to pulmonary edema. So pulmonary edema டெவலப் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா ஆக்சிஜன் கரெக்டா எக்ஸ்சேஞ்ச் ஆக முடியுமா? முடியாது. டிக்ரீஸ்ட் ஆக்சிஜன் கான்சென்ட்ரேஷன் இருக்கும் டிஷ்யூஸ்ல, ஆஸ் வெல் ஆஸ் உனக்கு ஃப்ளூயிட் இருக்கிறதுனால ஜே ரிசெப்டார்ஸ் வில் பி ஸ்டிமுலேட்டட். தீஸ் போத் வில் கான்ட்ரிபியூட் டு ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் இன் எம்ஆர். ஸோ ஒன்று தெரிஞ்சுக்கணும், எம்ஆர் எப்போ அக்யூட்டா ப்ரெசென்ட் ஆகலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, மைட்ரல் வேல்வ் வந்து ஒரு வேல்வ் இருக்கு அப்படின்னா இட் இஸ் சப்போர்ட்டட் பை 3 ஸ்ட்ரக்சர்ஸ். ஒன்று இதை வந்து கஸ்ப்னு சொல்லுவோம், ஓகேவா? அப்புறம் இந்த வேல்வ் பிடிச்சிட்டு இருக்க ஸ்ட்ரிங் பேரு கார்டா டெண்டினே அப்படின்னு. அப்புறம் ஒரு மசில் இதை பிடிச்சிக்கிட்டு இருக்குது, இந்த மயோகார்டியம், which is nothing but papillary muscle அப்படின்னு. So any condition which causes infarction to this papillary muscle, மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன். ஸோ எம்ஐ வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பிளட் ஃப்ளோ போகாதனால பாப்புலரி மசில் ரப்சர் ஆகுது. ரப்சர் ஆச்சு அப்படின்னா இந்த வேல்வ் லீக் ஆக ஆரம்பிச்சிடும், லீடிங் டு மைட்ரல் ரீகர்ஜிடேஷன். ஆஸ் வெல் ஆஸ் ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் ப்ராசஸ் வந்து போட்டு அந்த வேல்வை எரோட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னாலும் வரலாம். இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டைட்டிஸ், இன்ஃபெக்ஷன் ஆஃப் ஹார்ட், எண்டோகார்டியம் இஸ் நோன் அஸ் எண்டோகார்டைட்டிஸ், அதுவும் ஆகலாம். இன்ஃப்ளமேஷன் வரும்போது அக்யூட் ருமேட்டிக் ஃபீவர், அதுவும் காஸ் பண்ணலாம். இந்த 3 causes with respect to sudden onset in with respect to MR ஞாபகம் வச்சிருக்கணும். ஸோ எப்படி நடக்குது, எம்ஆர் ரிவர்ட் ஆகிறதுனால சடன் பேக் ப்ரெஷர் சடனாக இன்க்ரீஸ் ஆகுது, லீடிங் டு சடன் டைலட்டேஷன் ஆஃப் லெஃப்ட் ஏட்ரியம், சடன் கன்ஜெஷன், பல்மனரி வீனஸ் கன்ஜெஷன், லீடிங் டு பல்மனரி எடிமா. இந்த பேக் ஃப்ளோ வந்து பர்ஃபெக்டாக தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா, நெக்ஸ்ட் வால்வுலர் டிசீஸ் அயோட்டிக் ஸ்டெனோசிஸ். இங்கே என்ன ப்ராப்ளம் வருது? ஆஸ் வி சா இந்த இன்ட்ராக்டரி வீடியோ இட்செல்ஃப், என்ன ஆகுது, அயோட்டிக் இந்த வால்வ் வந்து ஸ்டெனோஸ் ஆகிட்டே போகுது. ஒழுங்கா complete blood in the left ventricle is not emptied into the aorta. So blood கொஞ்சம் தான் blood pump ஆகுது, கொஞ்சம் blood to the brain will cause decreased blood flow, syncope. என்னைக்குமே இந்த பேஷண்ட் எக்ஸர்ட் பண்ணா அப்படின்னா எக்ஸர்ஷன் இன்டியூஸ் syncope, as well as exertion பண்ற போது decreased blood flow தான் போகும். எதுக்கு? ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ்க்கு. ஸோ அந்த ரிசெப்டார்ஸ்லாம் ஸ்டிமுலேட் ஆகி உனக்கு ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் வரும், எக்ஸர்ஷன் இன்டியூஸ் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத். அட் சேம் டைம் ரொம்ப எக்ஸர்ட் பண்ற போது பிளட் ஃப்ளோ டு த ஹார்ட்டும் கம்மியாகும். பிளட் ஃப்ளோ டு த ஹார்ட்டும் உனக்கு கம்மியாகும், லீடிங் டு angina. So exertion induced angina, exertion induced syncope, exertion induced shortness of breath. Classical triad of aortic stenosis. Okay. Next, aortic regurgitation. இங்க என்ன ஆகுது, aortic valve உனக்கு என்ன ஆயிட்டு இருக்கு, பர்ஃபரேட் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ என்னதான் பிளட் உனக்கு பம்ப் பண்ணாலும் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் எல்லாமே உனக்கு பேக் ஃப்ளோ ஆகி லெஃப்ட் வென்ட்ரிக்கிளே ஊற்றியது. ஸோ லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அதுவும் பார்த்தீங்கன்னா உனக்கு லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இஸ் கெட்டிங் டைலேட்டட் and this dilated left ventricle can't pump at one point of time. So அந்த point of time left ventricle dilatation will lead to left ventricular failure. left ventricle pump பண்ண முடியலங்கிற போது ஃபெயிலியர் ஆகுது. ஃபெயில் ஆகும்போது இந்த ப்ரெஷர் பயங்கரமா பில்ட் ஆகுது. ஸோ இங்க ப்ரெஷர் பில்ட் ஆச்சுன்னா பேக் ப்ரெஷர் இங்கேயும் பில்ட் ஆகும். இங்க ப்ரெஷர் பில்ட் ஆச்சுன்னா as we know pulmonary vasculature pressure build ஆகும், leading to exudation of fluid, acute pulmonary edema with respect to aortic regurgitation.
ஓகே, ஸோ தட் கேன் கான்ட்ரிபியூட் டு ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத். ஸோ அதே மாதிரி இங்கே நான் மாடு பொம்மை வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா இந்த ஹார்ட்டு அவ்வளோ டைலேட் ஆகி ஒரு மாடோட ஹார்ட் அளவுக்கு டைலேட் ஆகி கிடக்குமா. ஸோ வி கால் திஸ் ஹார்ட் as கார் பொவைனம். பொவைனம்னா மாடு. கார் பொவைனம்னு சொல்ல போறாங்க. தட் மச் டைலேட்டேஷன். ஸோ இது சீக்கிரமாகவே ஃபெயிலியரில் போய் முடியும். அதனால இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வருது. அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா என்னதான் பிளட் பம்ப் பண்ணாலும் உனக்கு திரும்ப எங்கேயே வந்துடுது, லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்கே வந்துடுது. அப்போ பிளட் ஃப்ளோ டு த ரெஸ்பிரேட்டரி மசில்ஸும் கம்மியாக தான் போகுது, லீடிங் டு என்னது, டிஸ்மியா. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த காஸ் ஆஃப் டிஸ்மியா வித் ரெஸ்பெக்ட் டு அயோட்டிக் ரீகர்ஜிடேஷன். ஸோ சேம் தான். அக்யூட் அயோட்டிக் ரீகர்ஜிடேஷன் எப்பெல்லாம் வரலாம், அதே மாதிரி தான். ஏதோ இன்ஃபெக்டிவ் ப்ராசஸ் எரோடிங் த அயோட்டிக் வால்வ், இல்லை இன்ஃப்ளமேஷன் எரோடிங் த அயோட்டிக் வால்வ், as well as அயோட்டிக் டைசெக்ஷன்ங்கிறாங்க. ஏன் அயோட்டிக் டைசெக்ஷன் சொல்றாங்கன்னா, அயோட்டிக் டைசெக்ஷன்ல உனக்கு அயோட்டிக் ரூட்டே பெருசாகிற போது என்னதான் பிளட் பம்ப் வால்வ் நார்மலா இருந்தாலும் உனக்கு கரெக்டாக கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ண முடியாது, லீடிங் டு filling of blood again back into the left ventricle. Okay, next என்ன அப்படின்னா congenital heart diseases. congenital heart disease என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஒன்று சைனோட்டிக் ஹார்ட் டிசீஸ், இன்னொன்று ஏசைனோட்டிக் ஹார்ட் டிசீஸ். ஏசைனோட்டிக் ஹார்ட் டிசீஸ்ல ஏன் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் வருது அப்படின்னா, இங்க பாருங்க, என்னைக்குமே ஏஎஃப்ஜியில பார்த்தோம்னா ஏட்ரியம் டு ஏட்ரியம், விஎஃப்ஜியில இங்கே நடந்துட்டு இருக்கும். ஸோ ஏன் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் வருது அப்படின்னா, பம்ப் பண்ற பாதி பிளட் உனக்கு லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் இருந்து ரைட் வென்ட்ரிக்கிள் போயிருது. ஸோ அப்ப ரெடியூஸ்ட் பிளட் ஃப்ளோ தான், ரெடியூஸ்ட் சிஸ்டமிக் பிளட் ஃப்ளோ ஹேப்பனிங். ஸோ அப்போ கம்மி பிளட் ஃப்ளோ டு ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ் லீடிங் டு ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத். சேம் டைம் பிளட் ஃப்ளோ டு த ரைட் வென்ட்ரிக்கிள் ரொம்ப அதிகமாகுது. அப்ப பல்மரி ஆர்டரி வழியா பிளட் ஃப்ளோ டு த லங்ஸும் என்ன இருக்கும், ரொம்ப அதிகமா பிளட் ஃப்ளோ போகும். அப்ப ரொம்ப அதிகமா பிளட் ஃப்ளோ போகும்போது that might also contribute to pulmonary edema. So increased pulmonary blood flow, decreased systemic blood flow, both contributing to shortness of breath with respect to acyanotic heart disease. Okay, next cyanotic heart disease. இது எப்படி அப்படின்னா பர்த்லயே ப்ரெசென்ட் ஆகும், ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் தான் இருக்கும். ஸோ என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, லைட் வென்ட்ரிக்கிள் இருந்து பிளட் எல்லாம் எங்க ஷண்ட் ஆயிட்டு இருக்கு, லெஃப்ட் சைடுக்கு ஷண்ட் ஆயிட்டு இருக்கு. விச் மீன்ஸ் ஆக்சிஜனேட்டட் ஹீமோகுளோபின் எல்லாமே என்ன ஆயிட்டு இருக்கு, மிக்ஸ்டு வித் டிஆக்சிஜனேட்டட் ஹீமோகுளோபின். ஸோ ஃபுல்லா டிஆக்சிஜனேட்டட் ஹீமோகுளோபின்கிறனால ஆக்சிஜன் சேச்சுரேஷன்ங்கிறது குறையுது பிளட்ல. ஸோ டிக்ரீஸ் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் சப்ளை டு த பிரெயின் என்ன பண்ணும் அப்படின்னா, வில் ஸ்டிமுலேட் த ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ் டு ஹைப்பர் வென்டிலேட். ஸோ அவங்களுக்கு நார்மலாகவே சின்ன வயசுல இருந்து ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் இருக்கும், ஹைப்பர் வென்டிலேஷன் இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னா இம்பார்ட்டன்டான காஸ் என்னது, சடன் காஸ், ஒரு எம்ஐ, ஆன்ஜைனா. இப்பெல்லாம் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, மயோகார்டியல் பெத்தாலஜி. ஸோ பிளட் ஃப்ளோ டு த ஹார்ட் கம்மியாகுது. ஸோ ஹார்ட் கான்ட் பம்ப் எஃபெக்டிவ்லி. அந்த டைம்ல நீ ரொம்ப எக்ஸர்ட் பண்ற, இல்லை ஏதோ ஸ்ட்ரெஸ் வருது அப்படிங்கிற போது இன்னுமே உனக்கு மூச்சு வாங்குறது அதிகமாகும். ஒன் காஸ். இன்னும் என்ன அப்படின்னா, when severe massive myocardial infarction, பெரிய போர்ஷன் ஆஃப் மயோகார்டியமே இன்ஃபாக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒழுங்காவே கண்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ இங்க பாரு, ஃபுல் போர்ஷன் ஆஃப் மயோகார்டியமும் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா தட் இஸ் அக்யூட் லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஃபெயிலியர் நடந்துகிட்டு இருக்கும், லீடிங் டு அக்யூட் பல்மரி எடிமா, விச் இஸ் seen in last days of MI or massive MI. ஓகே, நெக்ஸ்ட் கார்டியோமயோபதிஸ். நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்துட்டோம். ஸோ இங்க டைலேட்டட் கார்டியோமயோபதியில் என்ன ஆகும், சிஸ்டோலிக் டிஸ்ஃபங்க்ஷன், டிக்ரீஸ் கார்டியாக் அவுட்புட், டிக்ரீஸ் பிளட் ஃப்ளோ டு த ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ், அது ஒன்று. அதே மாதிரி இங்க என்ன ஆயிட்டு இருக்கு, இன்க்ரீஸ் ப்ரெஷர் ஆகுது, பேக் ப்ரெஷர் லெஃப்ட் ஏட்ரியம்ல அதிகமாகுது. ஸோ அதனால பல்மனரி வாஸ்குலேச்சர், பல்மனரி எடிமாலையும் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ கார்டியோமயோபதிஸ் as we already saw என்னது, டைலேட்டட் கார்டியோமயோபதினா என்னது, சிஸ்டோல் ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகுது இல்லை, சிஸ்டோலிக் டிஸ்ஃபங்க்ஷன், ரொம்ப டைலேட் ஆகி கிடக்குது ஹார்ட், ரொம்ப தின்டு ஹார்ட். ஸோ இதனால என்ன ஆகுது, இங்க இருக்கிற பிளட் எல்லாம் இங்கேயே தங்கிக்கிட்டு இருக்கு, பேக் ப்ரெஷர் அதிகமாகுது, லெஃப்ட் ஏட்ரியம்லயும் பேக் ப்ரெஷர் அதிகமாகுது, அது அப்படியே பின்னாடி பல்மனரி வாஸ்குலேச்சர்ல உனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும், லீடிங் டு அக்யூட் பல்மனரி எடிமா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த டைலேட்டட் ஹார்ட், தின் ஹார்ட் ஒழுங்கா கண்ட்ராக்ட் பண்ண முடியல, டிக்ரீஸ்ட் கார்டியாக் அவுட்புட். அப்ப என்ன ஆகும், டிக்ரீஸ் பிளட் சப்ளை டு த ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ், லீடிங் டு டிஸ்னியா. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா HOCM, ஹைப்பர்ட்ராஃபிக் அப்ஸ்ட்ரக்டிவ் கார்டியோமயோபதி.
இங்க என்ன நடக்குது அப்படின்னா, யூஸ்வலா இந்த ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வயசு பையன் அந்த மாதிரி இருக்கும். யங் ஏஜ்ல சும்மா ஒரு கிரிக்கெட்டோ ஃபுட்பாலோ அவன் ரொம்ப எக்ஸர்ட் பண்ணி விளையாடுற போது என்ன ஆகும் அப்படின்னா சடன் கார்டியாக் டெத் ஆகும். ஏன் ஆகுது சடன் கார்டியாக் டெத் அப்படின்னா, ஆல்ரெடி இந்த செப்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைப்பர்ட்ராஃபி ஆகி ஆஸ் வி டோல்ட் பனானா ஷேப்ட் வென்ட்ரிகுலர் கேவிட்டி. ஸோ இன்னுமே நீ எக்ஸர்ட் பண்ற போது இந்த ஃபுல்லுமே கண்ட்ராக்ட் ஆகி கார்டியாக் அவுட்புட் மொத்தமா பம்பே பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிடும். அந்த அளவுக்கு அப்ஸ்ட்ரக்ட் பண்ணிடும் இந்த செப்டம். அப்ப நில் கார்டியாக் அவுட்புட் போறதுனால சடன் கார்டியாக் டெத்துக்கு போய் முடியும். ஸோ இது வந்து ஒரு கிளாசிக்கல் ஹிஸ்டரி. இது ஒன்று. நெக்ஸ்ட் ஆர்சிஎம்பின்னா என்னது? ரெஸ்ட்ரிக்டிவ். அதாவது ஹார்ட்டே ஒழுங்கா ரிலாக்ஸ் ஆகி பிளட் ஏட்ரியம்லேருந்து வாங்க மாட்டேங்குது. அப்ப பிளட் ஃப்ளோ கண்டிப்பா பிளட் ஃப்ளோ டு த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் கம்மியா இருக்கு. அப்ப கார்டியாக் அவுட்புட் கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும். அப்ப என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் இது என்ன? ஹார்ட்டே கன்ஃபியூஸ் ஆகி கிடக்குது. ஹார்ட்டோட ரிதம்ஸ் எல்லாமே அப்நார்மலா இருக்கு. அரைத்மியாஸ். என்னைக்குமே ஒரு எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி வந்ததுன்னா ஃபாலோட் பை ஒரு மயோகார்டியல் கண்ட்ராக்டிலிட்டி இருக்கணும். இங்க அரைத்மியாஸ்ல அங்க இங்க எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கும்போது கரெக்டா ஒரு சிங்க்ரனைஸ்டா எல்லாம் சேர்ந்து கண்ட்ராக்ஷன்ங்கிறது இருக்காது. எல்லா மயோகார்டியல் மசிலும் சேர்ந்து கண்ட்ராக்ட் பண்ணாது. ஒவ்வொன்றும் அங்கங்க கண்ட்ராக்ட் பண்ணிருக்கும். அப்படி பண்ணிச்சு அப்படின்னா எஃபெக்டிவா பிளட்டை பம்ப் பண்ண முடியாது. ஸோ டிக்ரீஸ்டு கார்டியாக் அவுட்புட் இருக்கும். அதை பம்ப் பண்ண முடியல அப்படின்னா அதே மாதிரி பேக் ப்ரெஷர் அதிகமாகும், லீடிங் டு அக்யூட் பல்மரி எடிமா. ஓகே, தீஸ் திங்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த கேட்கிற போது. நெக்ஸ்ட் இது என்னது? ஹார்ட்டை சுத்தி ஒரு ஃப்ளூயிட் ஃபுல்லா டெவலப் ஆகிட்டே இருந்து ஒரு பஞ்ச் மாதிரி விடுது ஹார்ட்டுக்கு. ஹார்ட்டால் ரிலாக்ஸ் ஆகி பிளட் வாங்கவே முடியல அப்படின்னு என்ன அர்த்தம்? பிளட் ஃப்ளோ கம்மியா இருக்கு. அப்ப கார்டியாக் அவுட்புட் கம்மியா இருக்கும். அப்ப ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ்க்கு பிளட் ஃப்ளோ கம்மியா இருக்கும், பிரெயினுக்கு பிளட் ஃப்ளோ கம்மியா இருக்கும். ஸோ ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத். சூப்பர். நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, இவ்வளோ பஞ்ச் பண்றதுனால லெஃப்ட் ஏட்ரியம் ஆலையும் ஒழுங்கா பம்ப் பண்ண முடியல, ஒழுங்கா எம்டி பண்ண முடியல லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்குள்ள. ஸோ அப்போ லெஃப்ட் ஏட்ரியல் ப்ரெஷரும் அதிகமாகி பேக் ப்ரெஷர் அதிகமாகி சேம் அக்யூட் பல்மரி எடிமா வருது. ஓகே, இது வந்து எமர்ஜென்சி. இது வந்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி. என்னது? கார்டியாக் டாம்போனேட். When fluid fills around the heart to make the patient hemodynamically unstable, BP எல்லாமே குறைஞ்சிட்டே போகுது அப்படின்னா அது கார்டியாக் டாம்போனேட் அப்படிங்க. ஓகே, ஸோ இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கார்டியோவாஸ்குலர் டிசார்டர்லையும் ஏன் டிஸ்ப்னியா வருது, என்னென்ன மெக்கானிசம்ஸால டிஸ்ப்னியா வருது இப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா சட்டனாக உங்களுக்கு கொஸ்டின் ஷூட் ஆகிறது இப்படியே தான் இருக்கும். எப்படி ஏன் வருது? இங்க சடன் ஆன்சர் டிஸ்ப்னியா எம்எஸ்ல வரலாமா, என்ன காசாக இருக்கலாம், இந்த மாதிரிலாம் தான் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.